பாருங்கள் சுற்றி வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட வேண்டாம். நம்ம இந்த பர்ஸோட ஸ்டார்டிங் இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? நல்லா பாருங்கள், இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இதில் இந்த ஸ்டார்டிங்கில் இப்படி வைங்க. சரிங்களா? ஸ்டார்டிங்கில் இப்படி வச்சுட்டு பாருங்கள், இந்த கார்னர் நல்லா பாருங்கள், நான் கார்னரில் இப்படி ஃபுல் ஸ்டிச் வழியாகவும் இப்படி விடுறேன். சரிங்களா? ஃபுல் ஸ்டிச் வழியாகவும் விட்டு இந்த த்ரெட்டை இப்படி இழுத்துக்கிறேன். கார்னர் வழியே இப்படி ஃபுல்லாக உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை இப்படி ஃபுல்லாக டைட் பண்ணி இப்படி இழுத்துக்கிறோம். சரிங்களா? இழுத்துட்டு இப்போது இந்த 2 பார்ட்டை இப்படி வைங்க. வச்சுட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் பேக் லூப்பில் மட்டும் விடுங்க. பேக் லூப்னால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது பாருங்கள், பேக் லூப். அதே மாதிரி இங்கேயும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இந்த பேக்கில் இருக்கிறது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. சரிங்களா? எடுத்துகிட்டு சிங்கிள் குரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பாருங்கள், இதில் பேக் சைடு, இதில் ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்டு ஸ்லிப் ஸ்டிச். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். பாருங்க, நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்க, இதில் பேக் சைடு, இதில் ஃப்ரண்ட் சைடு ஸ்லிப் ஸ்டிச் கரெக்டாக அந்தந்த செயினுக்கு. நம்ம இப்போ சுற்றி இந்த செயின் சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணிட்டு வந்துருக்கிறதுனால நம்மளுக்கு இது ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறக்கு. பொறுமையாக பண்ணிட்டு வாங்க. அட்டாச் பண்ணும்போது ஸ்பீடெல்லாம் பண்ண வேண்டாம். நல்லா பொறுமையாக ஒவ்வொரு செயினாக எடுத்து நல்லா பொறுமையாக பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்பீடாக ஒர்க் பண்ணி ஏதாவது செயின் மிஸ் பண்ணிட்டீங்கன்னாவோ இல்லை வேறு சைடு போட்டிங்கனாவோ ஒர்க் வந்து நல்லா இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி ஊசி நூல் வச்சும் நீங்கள் ஊசி வச்சும் தைக்க வேண்டாம். இதே மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஏன்னா எவ்வளோ பொறுமையாக ஒர்க் பண்ணணும்னு பாருங்கள். பாருங்கள், இங்கே வரும்போது நீங்கள் சைடெல்லாம் எதுவுமே திருப்ப வேண்டாம். நீங்கள் அப்படியே இப்படி வச்சே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், இதுவும் அடுத்த ஸ்டிச்சுக்கு அப்படியே ஒர்க் பண்ணிடுங்க. நீங்கள் எதுவும் திருப்பியெல்லாம் வச்சு செயின்ஸ் அதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். நம்ம எப்போ ஒர்க் பண்ணுற மாதிரி பாருங்கள், இந்த பேக் லூப் இதோட ஃப்ரண்ட் லூப் அப்படியே லைனாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ எனக்கு இது இப்படி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து நீங்கள் ஊசியில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஊசி வச்சு பண்ணி பாருங்கள். அயர்ன் நீடில் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அது பிடிச்சிருந்தா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டிச்சாக பார்த்து பண்ணணும்.
பாருங்கள், இது வரைக்கும் நான் கரெக்டாக அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது அடியெல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த சைடு வந்து இப்படி கரெக்டாக அடி வந்துருச்சு பாருங்கள். இந்த அடி முடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், இந்த சைடு ஒர்க் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த 2 வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும். இது கொஞ்சம் மேலே கீழே இருந்தாலும் நம்ம சுத்து போடும்போது இந்த சைடு வந்து சரிவாக நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அதனால இப்படி நேரா வர மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் அப்படி ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா வந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு பின்ன தெரியணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த சைடு மட்டும் கவுண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இங்கேருந்து கவுண்ட் பண்ணுறேன். இது இதோட எட்ஜு. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9, அதாவது 18 ஸ்டிச் இருக்குது. அப்போ இதில் எனக்கு 18 இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8, எனக்கு 8 தான் இருக்குது. அப்போ 16 இருக்குது. சரிங்களா? அப்புறம் எனக்கு 2 ஸ்டிச்சு கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த 2 ஸ்டிச்சையும் நான் வந்து கரெக்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ணும். ஏன் 2 ஸ்டிச்சு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தா நம்ம கார்னர் திருப்பும்போது இங்கே ஒரு செயின் போட்டு திருப்பியிருப்போம். அதே மாதிரி இங்கே ஒரு செயின் போட்டு திருப்பியிருப்போம். சரிங்களா? இங்கே ஒர்க் பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா? அப்போ இங்கே ஒரு செயின் போட்டு திருப்பி இங்கே ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். மறுபடியும் இங்கே ஒரு செயின் போட்டு திருப்பி இங்கே ஒர்க் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா? அதனால தான் அந்த 2 ஸ்டிச் வந்து நம்மளுக்கு அதிகமாக வருது. அப்போ அந்த 2 ஸ்டிச்சையும் நம்ம இது கூட மேட்ச் பண்ணணும். பாருங்கள், இதை வந்து கரெக்டாக நீங்கள் இப்படி பின் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி பின் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், ஸ்டிச்சஸ் உள்ளே விட்டுட்டு வரும்போது கொஞ்சம் எங்கே அதிகமாகுதோ அதை வந்து 2ஐயும் ஒன்றாக்கி விடுங்க. பாருங்கள், இப்படி பார்த்தா நம்மளுக்கு ஒரே மாதிரி தெரிகிற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அதனால நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த லைனில் வந்து நம்மளுக்கு 2 கூட இருக்குது, இந்த லைனில் வந்து 2 கம்மியாக இருக்குது. சரிங்களா? அதனால இங்கே பாருங்கள், இப்படி உள்ளே விட்டாச்சுங்களா? விட்டு இதை நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சை வந்து லெஸ் பண்ணுறதுக்கு சொல்கிற ஐடியா இதில் விட்டாச்சு. இப்போ அடுத்தது மட்டும் பாருங்கள், அப்பர் லூப்லேயே விட்டு இப்போ எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துல விட்டு, அதாவது இங்கே வந்து செயினுக்கு மாறணும். அங்கே செயினுக்கு மாறாமல் எந்த இடத்துல விட்டோமோ அதுக்குள்ளேயே திருப்பியும் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்மளுக்கு 2 ஸ்டிச் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி இடையில உடனுக்குடனே பக்கத்துலேயே வந்து எல்லா ஸ்டிச்லேயும் நம்ம விட்டுட்டு வரக்கூடாது. சரிங்களா? அப்போ இங்கே வந்து பேக் வந்து ரொம்ப சுருக்கமாயிரும். நம்ம வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து இன்னொரு ஸ்டிச் இருந்ததுன்னா இன்னொரு ஸ்டிச் அதே மாதிரி, அதாவது இங்கே வந்து 2 எடுக்கும்போது இங்கே 1 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள், நான் அடுத்த ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா, அந்த பேக் வந்து அதிகமாக ஸ்டிச்சஸ் வரும்போது நீங்கள் மேலே கொண்டு வந்து எப்போவுமே சரி பண்ணக்கூடாது. சென்டர்லேயோ இல்லை அடியிலையோ அப்புறம் ஒரே இடத்துலையே வந்து டிக்ரீஸ் கொடுத்துட்டு வரக்கூடாது. சுருங்கிரும். சரிங்களா? அந்த மாதிரி, ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம செயின்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு பார்ட்டும் இன்னொரு பார்ட்டும் இணைக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சமாவது ஏதாவது ஒரு 2 3 செயின் மிஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? அப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, இங்கே வந்து அதிகமாக இணைஞ்சது தெரியாது. ஆனால் இங்கே வந்து நான் 2 வந்து ஒரே இடத்துல பண்ணியிருக்கேன். சரிங்களா? நம்மளுக்கு தெரியாது. பாருங்கள், இப்படி வச்சுக்கிறேன். இப்போ என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பாருங்கள், இங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும். மறுபடியும் இங்கே கவுண்ட் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 12 இருக்குது. இங்கே கவுண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது எடுத்தாச்சு நம்ம. 1 2 3 4 5, அப்போது கம்மியாக இருக்குது. பாருங்கள், இதில் விடுறேன். அடுத்தது இந்த செயின்லேயே விடுறேன். அடுத்த செயினில் விட்டுருக்கேன். மறுபடியும் இந்த செயினில் விட்டுட்டு பாருங்கள், இங்கே விட்டுட்டு திருப்பியும் இதே இடத்துல, இதில் வந்து இதே இடத்துல, ஏன்னா இங்கே தான் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, இந்த சைடு அதிகமாக இருக்குது. சரிங்களா? இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிட்டு வந்துடலாம். 2 செயின் கூட இருந்துச்சு இல்லைங்களா? அந்த 2 செயின் நம்ம இப்போ முடிச்சிட்டோம். பாருங்கள், இப்போ வந்து நான் இங்கே வச்சு பார்க்குறேன். பாருங்கள், 2 எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி தாங்க ஃபோன் பவுச் ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் வந்து பபுள் ஃபோன் பவுச் ஒர்க் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் போடும்போது கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? அதுவும் இதே போல் தான். அது நான் எப்படின்னு சொல்லிடுறேன். உங்களால் ஒர்க் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான் அது ஒர்க் பண்ணுறதுக்கு. பாருங்கள், கடைசி இந்த கார்னர் வந்தாச்சு. பாருங்கள், கரெக்டான ஷேப் கொண்டு வந்துட்டோங்களா? அடுத்தது இந்த கார்னர் ஃபுல்லாக, அதுக்கப்புறமா இந்த கார்னர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இங்கே வந்து த்ரெட்டு நம்ம கட் பண்ணி விட்டுறணும்.
கட் பண்ணி விட்டுட்டு ஒரு நாட் போட்டு இழுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், எந்த சைடும் பெருசு சின்னது எதுவும் தெரியாது. இங்கே நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு ரெண்டாக கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அதுவும் நம்மளுக்கு தெரியாது. பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நான் வந்து சொல்லும் போது தான் உங்களுக்கு தெரியும். நம்ம ஒர்க் பண்ணி முடித்தா தெரியாது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பெர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு பார்த்தாவே ஒரு டிசைனாக தெரியும். நம்ம இது முடிக்கும்போது பார்த்து நம்ம வந்து ஊசியில் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் லுக் இருக்காது. சரிங்களா? பாருங்கள், இதே போல் இப்போ நான் என்ன சொன்னனோ இதே போல் இந்த சைடு ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் சப்போஸ் ஃபோன் பவுச் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு சைடு வந்து இந்த பபிள்ஸ் மட்டும் இந்த சைடு ஒரு 4 ஸ்டிச்சு தள்ளிக்கோங்க, இந்த ஸ்டிச் 4 தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி இது வந்து நீங்கள் இந்த சைடு வைக்கலாம், இல்லாட்டி 2 சைடையும் இப்படி ஒன்றாவும் ஸ்டிச் பண்ணிடலாம். நான் அது ஒரு மெத்தட் தனியான ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன், சைடெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இதே மாதிரி இந்த சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இந்த சைடு வந்து நம்ம இதை வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருப்போம். அந்த கட் பண்ணி வச்சதை எடுத்து இந்த கட் பண்ண த்ரெட் அப்படியே இருக்கட்டும். இந்த கார்னர், சரிங்களா? இந்த கார்னர் நம்ம முடித்த கார்னரும் இந்த கார்னர், சரிங்களா? இந்த கார்னர் வழியை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் கண்டினியூஸாக அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே வரது தான். பாருங்கள், செயினுக்கு செயின் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. பேக் லூப், இதில் பேக் லூப், இதில் ஃப்ரண்ட் லூப், அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க சுற்றியும். ஓகேங்களா? பாருங்கள், ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்மளுக்குள்ளே எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ பாருங்கள், இப்போ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ திங்ஸ் உள்ளே வைக்கலான்னு பாருங்கள். ஃபோன்லாம் வைக்கலாம். ஓகேங்களா? இப்போது அடுத்தது நம்ம ஹைட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் டைப்பில் ஒர்க் பண்ணிட்டு வந்துடும். பாருங்கள், இங்கே எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதே போல் இங்கே எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இப்போ இந்த எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது நம்ம சுற்று ஒர்க் பண்ணணும். சுற்று ஒர்க் பண்ணுறது இங்கே வரும்போது கட் பண்ண வேண்டாம். இந்த சைடு நம்ம கட் பண்ணியிருப்போம், இந்த சைடு வந்து கட் பண்ண வேண்டாம். நம்ம கடைசி செயின் போட்டு முடித்ததையும் பாருங்கள், இந்த கடைசி செயின் போட்டு முடித்ததையும் ஒரு செயின் மட்டும் போடுங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் மட்டும் போட்டிருக்கேன். ஒரு செயின் போட்டு நம்ம அப்படியே இப்படி மேலே இப்படி ஒர்க், ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டு செயின் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், இது ஈஸிங்க இந்த ரோ ஒர்க் பண்ணுறது. இனி வர மேலே வந்து மேலே ரோஸ் கொண்டு வருவோம் இல்லைங்களா, ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் ரோ எப்படின்னு சொல்கிறேன், அப்புறம் அதுக்கு அடுத்த ரோ எப்படின்னு சொல்கிறேன். அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த செயினுக்குள்ளே வந்து பண்ணிகிட்டே வருவோம் இந்த மாதிரி. பாருங்கள், இந்த செயினுக்குள்ளே பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த த்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பாருங்கள், இந்த 2 த்ரெட்ஸ் இருக்குங்களா, இப்படி நாட் போட்டுருங்க. டைட்டாக நாட் போட்டுருங்க. நாட் போட்டு இந்த த்ரெட்ஸ் எல்லாம் இப்படியே இதுக்கு மேலேயே இப்படி வச்சு ஒர்க் பண்ணிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே வந்துட்டோம் இல்லைங்களா, இங்கே வந்துட்டு இப்படி இந்த சென்டர் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போது நீங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று போடும்போது பர்ஸ் வந்து அகலம் ஜாஸ்தியாயிரும். இப்போ இந்த இடம் வரும்போது கரெக்டாக இப்படி சென்டரில் வந்துடுங்க. பாருங்கள், இப்படி சென்டரில் வந்துட்டு அந்த நம்ம நடுவில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சென்டரில் வந்துட்டு நல்லா இழுத்துட்டு பாருங்கள் ஒரு சிங்கிள் குரோஷே. அப்போ இந்த கார்னர் வந்து நம்மளுக்கு ரொம்ப விரிஞ்ச மாதிரி வராது. பாருங்கள், இங்கேருந்து டைரெக்டாக இங்கே கொண்டு வந்துடுவோம். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இங்கே செயின் இதில் போடாமல் அடுத்தது இங்கே இப்படி போடும்போது அந்த கார்னர்ஸ் வரும்போது கொஞ்சம் குறுகலாக வரும். சரிங்களா? அப்போ தான் பார்க்குறக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லாட்டி பர்ஸ் வந்து அகண்டுட்டு போயிடும். பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ராஸும் இப்படியே உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வந்துடுங்க. பொறுமையாக ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அடுத்த ரோஸெல்லாம் நம்ம வந்து நல்லா ஸ்பீடாக ஒர்க் பண்ணிக்கலாம். பாருங்கள்,
இந்த இடம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு 2 ரோ வர வரைக்கும் வந்து இந்த இடத்துல நம்ம லைட்டாக இப்படி வி ஷேப், அதாவது ஒரு சின்ன கர்வ் மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 2 ரோஸ் ஒர்க் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறமா ஈவன் ஆயிரும். ஏன்னா இந்த நேர் வந்து நம்மளுக்கு இந்த இடம் இப்படி வந்து இப்படி பிரிஞ்சிருக்கு இல்லைங்களா? அதனால் ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் போட்டு வாங்க. பாருங்கள், நான் இங்கே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த பிசுறு வந்து நான் உள்ளே வச்சு இங்கே ஜாயின் பண்ணேன் இல்லைங்களா? அது இப்படி உள்ளே வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்மளுக்கு அது தெரியாது. சரிங்களா? இப்படி உள்ளே வச்சு இப்படி ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டோம்னா, நம்ம ஃபயர் பண்ணி பர்ன் பண்ணும்போதும் கூட இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி உள்ளே வச்சு ஒர்க் பண்ணிட்டு வந்துருங்க. எங்கெல்லாம் பிசுறு இருக்கோ பாருங்கள், இங்கேயும் பிசுறு இருக்குது. இப்படியெல்லாம் உள்ளே நான் காட்டினேன் இல்லைங்களா? முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி போட்டு, இல்லாட்டி இப்படி முடிச்சு போடுறதுக்கு இருந்துச்சுன்னா முடிச்சு போடுங்க. இப்படி இல்லாட்டி இது இப்படியே உள்ளே வச்சு ஒர்க் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்களா? பாருங்கள், இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் இந்த கார்னர் சொல்கிறேன். இதே மாதிரி எல்லா கார்னருக்கும் ஒர்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இங்கே வந்தாச்சு. லாஸ்ட் ஸ்டிச் வந்தாச்சு. இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு உள்ள ஓகேங்களா? இங்கே ஒரு சிங்கிள் குரோஷே. அடுத்தது பாருங்கள், இந்த கார்னரில் இந்த செயினெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. டைரெக்டாக இந்த இதுக்கு வந்துடுங்க. நம்ம அந்த கார்னர் ஒரு செயின் போட்டு திருப்பணும் இல்லைங்களா? அதுலெல்லாம் எடுக்காமல் டைரெக்டாக அடுத்ததுக்கு வந்துடுங்க. சரிங்களா? பாருங்கள், இப்படி வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் மேடு மாதிரியும் இப்படி கொஞ்சமாக வளைஞ்ச மாதிரியும் இருக்கும். அது நம்ம 2 ரோஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு வரும்போது கரெக்டாகிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த த்ரெட் இங்கே இருக்குங்களா? இந்த த்ரெட்டை இந்த சைடாக இழுத்துக்கோங்க. இந்த சைடாக இழுத்துட்டு அப்படியே இப்படி மேலே வச்சு இப்படி ஒர்க் பண்ணிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இது வரைக்கும் வந்தாச்சு. அடுத்தது பாருங்கள், இது செயினு. இது இங்கே வந்துட்டு இது செயின். பாருங்கள், இது ஸ்டிச்சு. சரிங்களா? கார்னருக்கு வந்தது கடைசி ஸ்டிச் வரைக்கும் பண்ணிட்டு வந்தாச்சு. அந்த பிசுரையும் உள்ளே வச்சே ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்தது இந்த சென்டர் இது மேலே பாருங்கள், இந்த சென்டர் இது மேலே உங்களுக்கு ஒரு ஹோல் மாதிரி தெரிஞ்சால் போதும். சென்டருக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டான ஸ்டிச் தெரியாது, ஒரு ஹோல் மாதிரி தெரியும். அந்த ஹோலில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஸ்டிச். சரிங்களா? இப்போ அவ்வளோதான், கார்னர்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ இப்படியே இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. இது வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், லாஸ்ட்டில் கொண்டு வந்துட்டு இங்கே பிசுறு இருக்குது. இங்கேயே கொண்டு வந்துட்டு நம்ம இங்கே சென்டர்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இந்த சென்டரில் ஸ்டிச் போடாமல் இந்த பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதை எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இந்த பின் பண்ணி வச்சுருந்த இடம் இருக்குது இல்லைங்களா? அதில் ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், பின் பண்ணி வச்ச இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். பாருங்கள், அவ்வளோதான். இந்த ரோ முடிஞ்சிருச்சு. இந்த ரோ மட்டும் நம்ம ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு பண்ணிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், இப்போ எங்கேயுமே பிசுறு தெரியாமல் இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டோம். சரிங்களா? பாருங்கள், ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வந்தாச்சு. இனி ஒரு 4 ரோ, 4 அல்லது 5 ரோ உங்கள் ஹைட்டுக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ. இப்போ ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அகலம் வந்து பார்த்திங்கன்னா நீளம் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அகலம் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஃபோனோட வைக்கிறது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது இப்படி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜிப்பை வந்து இங்கே வந்து ஒரு ஜிப் வைக்க போகிறோம். அப்போ அந்த ஜிப் வைக்கும்போது நம்ம ஃபோனுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். அதனால் வந்துட்டு நான் ஒரு 4 ரோஸ் அப்படி போட்டு ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். நீங்கள் அந்த ரோஸ் த்ரெட் வந்து கொஞ்சம் அதிகமாக, அதாவது நான் வந்து ரோஸ் அதிகம் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட த்ரெட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு 2, 3 ரோஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா? அது அப்படி பண்ணாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நிறைய கொஞ்சம் திங்ஸ் வைக்கிற மாதிரியும் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஒவ்வொரு இடம் வரும்போதும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போடுங்க. ஒரு செயின் போட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா? அதில் பேக் லூப்பில் மட்டும் சிங்கிள் குரோஷே போட்டுவாங்க. சரிங்களா? பேக் லூப்பில் மட்டும் சிங்கிள் குரோஷே. அப்போ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நீங்கள் கார்னர் அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டுக்கு இப்படி டைரெக்டாக ஒர்க் பண்ணிட்டுலாம். பாருங்கள், இப்படி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஒர்க் பண்ணிட்டு வந்து இங்கே வரும்போது பாருங்கள், இந்த செயின் கிட்ட வரும்போது இந்த செயின் கிட்ட வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போடுங்க. ஒரு செயின் போட்டு பேக் லூப் வழியாகவே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? இதே ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த ரோ ஆரம்பிங்க. ஏன்னா பர்சஸ் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபினிஷிங், டாப் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். பாருங்கள், ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணி வச்சுருந்தது காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து எவ்வளோ ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ரோ ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக 6 வந்து அப்பர் லூப்ஸில் மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச்சாக ஒரு ரோ ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ ஃபினிஷிங் வரும்போது பாருங்கள்,
எனக்கு இங்கே ஃபினிஷிங் வரும். அப்போ இங்கே வந்து கரெக்டாக இந்த ஸ்டிச் கரெக்டாக நம்மளுக்கு முடியும். பாருங்கள், அதனால தான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஒவ்வொரு ரோவும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தொடங்கினா தான் நம்ம ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்க, இங்கே வந்துருச்சு. இது வந்து செயின், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ். ஓகேங்களா? பாருங்கள், இப்படி வரும்போது கரெக்டாக எனக்கு எந்த மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு செயின் போட்டு சேம் ஸ்பேஸில் ஆரம்பித்தேன். பாருங்கள், இந்த இடம் மட்டும் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி 6 ரோஸ் போடணும். கடைசியில் ஸ்லிப் ஸ்டிச் ரோ போடணும். இந்த மாதிரி இதில் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஜிப்பை எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், நான் எவ்வளோ ரோஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இது நார்மலாக பண்ணின ரோ. அதுக்கப்புறமா 1 2 3 4 5 6 நான் 7 ரோஸே போட்டேன். ஏன்னா இந்த பேக் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்களா, அதனால் அகலமாக வராது. இது வந்து நம்மளோட விஷ் தான். நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து த்ரெட்ஸ் நிறையா இருந்தனால நான் வந்து 2 ரோ சேர்த்தியே போட்டேன். பாருங்கள். சரிங்களா? இப்போ இது லாஸ்ட் ரோ முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா,